ஹலோ ஃபோக்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேம் பற்றி நம்ம பேசும்போது இப்போ கூட ஆப்ஷன் சார்ட்ஸ்ல எல்லாம் வந்து நான் ரீசெண்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணும்போது பவர் ஆஃப் த்ரீக்கு பதிலாக இந்த 1100 ரேஞ்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி 100 ரேஞ்சஸ் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆப்ஷன் சார்ட்ஸில். பட் அதை பற்றி விளக்கமாக பேசலை. ஸோ இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஆல்கோ ஒயர் ஃப்ரேம்ஸில் இருக்கிற லெவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் கோல் பேக் ஆல்கோ ரைட், இந்த கோல் பேக் ஆல்கோவில் இருக்கிற லெவல்ஸ் வந்து ஏற்கனவே என்னை முதல்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த சார்ட்ஸில் வந்து நம்ம இந்த அல்காரிதமிக் நம்பர்ஸை வந்து பவர் ஆஃப் த்ரீ ரேஞ்சஸ், இப்போது ப்ரைஸை வந்து 3, ஓகே, ப்ரைஸை வந்து 3, 9, 27, 81, 243 இந்த மாதிரி ரேஞ்சஸ், இது அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ்குள்ளே வந்து இந்த ஒயர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு சில அல்காரிதமிக் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த அல்காரிதமிக் பார்ட்ஸை வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ இல்லை வேறு சிலதை சப்போர்ட்டாகவும் சிலதை ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த மாதிரி பார்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸை வந்து மார்க்கெட் யூஸ் பண்ணுறது ஏற்கனவே நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில், இந்த அல்காரிதமிக் வீடியோ சீரீஸில். இந்த டைம் வந்து நம்ம பவர் ஆஃப் த்ரீ ரேஞ்சஸ்க்கு பதிலாக ஓகே வி கேன் ஃபிக்ஸ் தட் இன் நார்மலாக 100, 1000, 10 ரேஞ்சஸ் இந்த மாதிரி ரேஞ்சஸ்குள்ளேயும் நம்மளால் இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேம் ரேஞ்சஸை ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த ஆல்கோ பார்ட்ஸும் மார்க்கெட் ப்ளே பண்ணுறது யூஸ் பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் பேசிக்லி பர்சன்டேஜ் மூவ்ஸ் தானே, ஓகேவா? இந்த ஆல்கோ பார்ட்ஸ் எல்லாமே பர்சன்டேஜ் டைப்ஸ் ஆஃப் மூவ்ஸ் தான். ஸோ இந்த பர்சன்டேஜ் டைப்ஸ் ஆஃப் மூவ்ஸை வந்து நீங்கள் பவர் ஆஃப் த்ரீ ரேஞ்சஸ்ங்கிறது ஒரு ஃப்ராக்டலான ரேஞ்சஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதை நீங்கள் வந்து பவர் ஆஃப் த்ரீ ரேஞ்சஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. யூ கேன் யூஸ் இன் நார்மல் ஃபிக்ஸ்டேட்டட் 1000 ரேஞ்சஸ், 100 ரேஞ்சஸ், 10 ரேஞ்சஸ் இதெல்லாமே இதோட ஃப்ராக்டல்ஸாக இருக்கும். 1000 ரேஞ்சஸ்க்குள்ளே 100 ரேஞ்சஸ் வந்து 10 ரேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி 100 ரேஞ்சஸ்க்குள்ளே 10 ரேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து அல்காரிதமிக்காக யூஸ் பண்ணலாம். இது கிரிப்டோ குறிப்பாக எனக்கு வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து கிரிப்டோலையும் ஃபாரெக்ஸ்லேயும் இந்த அல்காரிதமிக் ரேஞ்சஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. ஸோ நான் இந்த இப்போது ஒயர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து இந்த நேம்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இனிமேல் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த நம்பர்ஸை வந்து பேசிக்காக வச்சுக்கிட்டு இந்த நம்பர்ஸ்லேயே தான் எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகணுங்கிறத விட இந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் வர்ற மாதிரி ரேஞ்சஸ் தான் இருக்கும். 0, 100 வந்து ரேஞ்ச் ஹை அண்ட் லோ, அதாவது இந்த ரேஞ்ச் லோ இந்த ரேஞ்ச் ஹை, அதாவது 1000ல் 0லேருந்து 1000, 0 வந்து ரேஞ்ச் லோவாக இருக்கும், 1000 வந்து ரேஞ்ச் ஹையாக இருக்கும். அண்ட் 3 and 97 வந்து ரிஜெக்ஷன் பிளாக், 11 and 89 வந்து ஆர்டர் பிளாக், 17 and 83 வந்து ஃபேர் வேல்யூ கேப், 29, 71 லிக்விடிட்டி வாய்ட், இது பிரேக்கர் 41, 59, 47, 53 வந்து மிட்டிகேஷன் பிளாக். பிரேக்கருக்குள்ளேயே தான் மிட்டிகேஷன் பிளாக்ஸும் இருக்கும், ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கே ரேஞ்சிலிருந்து ஈக்குலிபிரியம் வந்து 2 மிட்டிகேஷன் பிளாக்குக்கு நடுவில் இருக்கும். 50 தான் ஈக்குலிபிரியம். 2 மிட்டிகேஷன் பிளாக்குக்கு நடுவில் வந்து ஈக்குலிபிரியம் இருக்கும். ஸோ அந்த ஈக்குலிபிரியத்துலேருந்து மேலே இருக்கிற லெவல்ஸும் கீழே இருக்கிற லெவல்ஸும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ரிஜெக்ஷன் பிளாக் இங்கே இருக்கிறது வந்து 3ஆகவும் இங்கே இருக்கிற ரிஜெக்ஷன் பிளாக் வந்து 97ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஆல்கோ பார்ட்ஸில் 3யும் ரிஜெக்ஷன் பிளாக் தான், 97ம் ரிஜெக்ஷன் பிளாக் தான். இந்த ரிஜெக்ஷன் பிளாக் இடத்துல 97க்கு பதிலாக 3 கூட வரலாம். ஸோ இந்த ஆல்கோஸில் ஃபிக்ஸேட்டட் நம்பர்ஸில் நீங்கள் வச்சுருக்கும்போது அதுங்களோட ஃபங்க்ஷன் தெரியாமல் ஃபிக்ஸேட்டட் நம்பர்ஸில் 97 தான் அடுத்தது போகணும் அப்படின்னு இருக்கும்போது தவறுகள் ஏற்படலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போது கிரிப்டோ ரேஞ்சஸில் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்கான ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல 1000 ரேஞ்சஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக ஃபாரெக்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த இடத்துல
ஃபாரெக்ஸோடது வந்து எப்பவுமே டெசிமலில் தான் இருக்கும். 1.1800, 1.1900 இந்த மாதிரியான லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் 1.1800. ஓகே, இந்த லெவல்ஸில் நீங்கள் எப்படி 1000 ரேஞ்சஸ் 100 ரேஞ்சஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஜஸ்ட் டெசிமலை எடுத்துருங்க. எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து என்னவா வரும் அப்படின்னா 11800, which is 1,18,000. ஓகேவா? இந்த லெவலுக்கு ரேஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? 1000 ரேஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஜஸ்ட் ஃபிபனோச்சியில் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். 0, 0.3, 0.11, 293541 அந்த இப்போ நான் காமிச்ச அந்த லெவல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். கோஆர்டினேட்ஸில் 1.18 நம்ம பவர் ஆஃப் 3 ரேஞ்சஸில் கரண்ட் ப்ரைஸ் எடுத்து அதுக்குன்னு பவர் ஆஃப் 3 ரேஞ்சஸ் அந்த ஸ்விங் லோ டு ஹையை வந்து லென்த்தை மெஷர் பண்ணி அந்த லென்த்துக்கேற்ப கரண்ட் ப்ரைஸோட மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த பிளேலிஸ்டெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த ஃபிக்ஸேட்டட் இப்போ நான் சொல்கிறது வந்து ஃபிக்ஸ்டு ரேஞ்சஸ் ப்ரைஸில் இருக்கிற 1000, 10,000, 1 lakh இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஃபிக்ஸ்டு ரேஞ்சஸ்குள்ளேயும் இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 1.1800 நான் வந்து எனக்கு இந்த டெய்லி இதுக்கு வந்து எனக்கு ஒரு 1000 ரேஞ்சஸ் மட்டும் இருந்தால் போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா 1.1700 அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸேட்டட் 1000 ரேஞ்சஸ். ஓகேவா? இதுக்குள்ள கிரிப்டோக்கு இது டெய்லிக்கு ஒத்து வருமானு கேட்டிங்கன்னா நோ. டெய்லிக்கு 10,000 ரேஞ்சஸ் தான் ஒத்து வரும். லோயர் டைம் ஃப்ரேமான மேபி 1 hour 15 minute அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? யூ கேன் see that, ரைட்? ஆல்காரிதம் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இந்த இந்த ஃபிக்ஸேட்டட் லெவல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு 1000 ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணதும் அந்த ரேஞ்சஸாக தான் இருக்கும். பட் நம்ம டெய்லியிலிருந்தே பார்த்தரலாம். இப்போ ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது வி யூஸ் 10,000 ரேஞ்சஸ். ஸோ 10,000 ரேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது இங்கே 1.18 இருக்குது. அதுக்கு பதிலாக இங்கே ஃபிக்ஸேட்டட் ரேஞ்சஸாக நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக 20, ரைட்? 1.20 அண்ட் 1.10 000. இது வந்து 10,000 ரேஞ்சஸ் ஃபார் டெய்லி. ரொம்ப ரொம்ப லாங்கர் டைம் ஃப்ரேம் பயஸ், பெரிய ஃபிக்ஸேட்டட் ரேஞ்சஸ். ஃபாரெக்ஸ்க்கு இது எல்லா ஃபாரெக்ஸ் பேர்ஸுக்குமே இப்போ ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துட்டிங்கனாலும் இதே மாதிரி டெசிமலில் தான் இருக்கும். 1.13 இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1.13க்கு பதிலாக 134,518 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் நான் எடுத்துருக்கிறேன். அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் திஸ் ரேஞ்ச்? 1,34,518. இதில் 10,000 ரேஞ்சஸை ஃபிக்ஸ் பண்ணோன்னா நீங்கள் என்னென்ன ரேஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஆல்கோ ஒயர் ஃப்ரேம், கோல்ட்பேக் அல்காரிதம். இந்த ஒயர் ஃப்ரேமில் 1.40 ஓகே டு 30 லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் வந்து ஒரு 10,000 ரேஞ்சஸாக இருக்கும். கரெக்டாக? இது வந்து ரொம்ப ரொம்ப லாங்கர் டைம் ஃப்ரேம் பயஸுக்கானது. இதில் ஆல்கோ பாத்ஸை எப்படி வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்சஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது யூ யூஸ் 15 minute ஆர் 1 hourக்கு போகும்போது யூ யூஸ் 1000 ரேஞ்சஸ். இதே கோஆர்டினேட்ஸை வந்து நான் வந்து 1000 ரேஞ்சஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸில் என்ன இருக்குது? 1.34568. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸேட்டடான கரண்ட் ரேஞ்சஸ் அப்படிங்கும்போது 1000 ரேஞ்சஸில் 1.35 ஓகே 350 டு 1.340 இது வந்து 1000 ரேஞ்சஸ். ஓகே, இந்த மாதிரி 1000 ரேஞ்சஸ் நீங்கள் கீழே அடுத்தடுத்த ரேஞ்சஸ் அடுத்தது வந்து 34 to 33 வரும்.
அடுத்தது 3.3 to 3.2 வரும். மேலேயுமே 3.5 to 3.6 இந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் அஸ் இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை 1000 ரேஞ்சஸ், 100 ரேஞ்சஸ், பெரிய 1000 ரேஞ்சஸ், 10,000 ரேஞ்சஸ் இதுக்குள்ளேயெல்லாம் வந்து லாங்கர் டேர்ம் பயர்ஸ்க்கு அல்காரிதமிக் பார்ட்ஸை லிக்விடிட்டி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பிடிஆர்ஏஸ், லிக்விடிட்டி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிப்டோக்கு போகும்போது, இதுவே கிரிப்டோ பிட்காயின் மாதிரியான ஸ்டாக்ஸ்க்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு போகும்போது சேம் திங். இங்கே வந்து ப்ரைஸ் என்ன, 1,13,467. ஸோ இங்கே வந்து ரொம்ப பெரிய லாங்கர் டைம் ஃப்ரேம் பயர்ஸுக்கு எனக்கு நான் யூஸ் பண்ண போகிற ரேஞ்சஸ் 1 lakh கிடையாது. ஏன்னா ரேஞ்சஸ் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸே 1,13,000 தான். ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேம் பயர்ஸுக்கு வந்து எனக்கு தேவைப்படுறது 10,000 ரேஞ்சஸ், ரைட்? கோல்ட் பேக் அல்காரிதம் 10,000 ரேஞ்சஸில் போனீங்க அப்படின்னா 1,13,000 மார்க்கெட் இருக்குது கரண்ட் ப்ரைஸ். ஸோ 1,20,000 1,20,000 is high, range high, and 1,10,000 is range low. 1,10,000 is range low. ஸோ இது வந்து லாங்கர் டேர்ம் ஃப்ரம் பயர்ஸ்க்கு, பிட்காயின், கிரிப்டோஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நான் சொல்லிடுறேன். இந்தியன் மார்க்கெட்டுக்கு சேம் திங். ஓகே, 54,000 இருக்கிறோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான ரேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே லாங்கர் டேர்ம் ஃப்ரம் பயர்ஸ்க்கு நம்ம என்ன ரேஞ்சஸ் யூஸ் பண்ணலாம், 10,000 ரேஞ்சஸ் யூஸ் பண்ணலாம். வெரி வெரி லாங்கர் டேர்ம் ஃப்ரம் பயர்ஸ். பட் ரொம்ப ஷார்ட்டர் டேர்ம் ஃப்ரம் பயர்ஸ்க்கு இந்த மாதிரி 1 hour 15 minutes ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெலாம் வந்து 1000 ரேஞ்சஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ டெய்லிக்கு இருக்கும்போது 10,000 ரேஞ்சஸ். ஸோ இந்த இடத்துல 10,000 ரேஞ்சஸ் அப்படிங்கிறது 60,000 மேலே ஹையாக இருக்கும், 50,000. ஓகே, இது வந்து ரேஞ்ச் லோவாக இருக்கும். அண்ட் யூ கேன் சி த மார்க்கெட் ரெஸ்பெக்டிங் தீஸ் லெவல்ஸ். ஓகே, இதில் பயஸ் அல்காரிதமிக் பார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். இதுவே லோயர் டைம் ஃப்ரேம் ரேஞ்சஸ்க்கு போகும்போது 1 hour இது அடுத்தடுத்த ரேஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற ரேஞ்ச் வந்து 50 to 40,000 இருக்கும். ஓகே, 15 minute ஆர் லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா 1000 ரேஞ்சஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸ் என்ன, 54,679. ஸோ 55,000 to 54,000 வந்து நம்மளோட ஃபிக்ஸட் ரேஞ்சஸ். ஓகே, அண்ட் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம், இன்னும் ரொம்ப லோவராக போகும்போது 1 minute மாதிரியான ரேஞ்சஸ்க்கு போகும்போது 1000 ரேஞ்சஸ் நமக்கு தேவைப்படாது, 100 ரேஞ்சஸே போதுமானது. ஓகே, இந்த ரேஞ்சஸை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 54,600 இருக்கிறோமா, ஸோ 54,700 வந்து ரேஞ்ச் ஹையாகவும் 54,600 வந்து ரேஞ்ச் லோவாகவும் இருக்கும். இது ரொம்ப வொலட்டைலாக இருக்குது மார்க்கெட் வந்து. இதில் ஃபிக்ஸட் ஆகலைன்னா யூ கேன் யூஸ் 1000 ரேஞ்சஸ் எஸ் ஃபார் பயஸ். இது வந்து ஆப்ஷன் சார்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஆப்ஷன் சார்ட்ஸ்ல எல்லாம் எப்பவுமே 100 ரேஞ்சஸ் தான் வந்து மார்க்கெட்டில் ஆப்ரேட் ஆகும் மேக்ஸிமம். ஓகேவா, மேக்ஸிமம் இல்லை, எப்பவுமே 100 ரேஞ்சஸ் தான். ஏன்னா ப்ரைஸு இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்லேயே மேலே போனது பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் ஹைஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அட்மோஸ்ட் ஹைஸ் வந்து 380. ஸோ இது ஆப்ரேட் ஆகிற ரேஞ்சஸே வந்து ஒரு 100 ரேஞ்சஸ்க்குள்ளே தான் டெய்லி ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் இங்கெல்லாம் வந்து ஆப்ஷன் சார்ட்லாம் வந்து நீங்கள் ரேஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது டைரக்ட்லி யூ கேன் யூஸ் 100 ரேஞ்சஸ் எஸ் ஃபார் பயஸ். ஸோ 100 ரேஞ்சஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 வந்து ரேஞ்ச் ஹையாகவும் 100 வந்து ரேஞ்ச் லோவாகவும் இருக்கும். அடுத்த ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் அடுத்த ரேஞ்ச் வந்து 100 வந்து ரேஞ்ச் ஹையாகவும் 0 வந்து ரேஞ்ச் லோவாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான ரேஞ்சஸில் ப்ரைஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். யூ கேன் சி த ரெஸ்பெக்டிங் ஆஃப் த லெவல்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் சிஇ அண்ட் லிக்விடிட்டி வாய்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக் போயிருக்குது. ஸோ இந்த இடத்துல அல்காரிதமிக் பாத்தை கூட நான் போட்டு காட்டுறேன். ஸோ அல்காரிதமிக் பாத்தில் இது ஆப்ஷன் சார்ட், ரைட்? பேங்க் நிஃப்டி 54,600 புட் ஆப்ஷனில் லிக்விடிட்டி வாய்ட் அப்படிங்கிறது 71 லெவல்ஸ்,
அண்ட் 29 லெவல்ஸ். ஸோ இங்கே 29 லெவல்ஸ்லேருந்து அரௌண்ட் 29லேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் பிளாக்குக்கு போயிருக்கு. ஸோ 29லேருந்து ரிவர்ஸ் ஆல்கோ பாத் 97, தேர் இஸ் 97. ஓகே, 97க்கு பதிலாக 103க்கு போயிருக்குது. 97 ஆர் 3 ரெண்டுமே ரிஜெக்ஷன் பிளாக் தானே. ஸோ திஸ் இஸ் அன் டைரக்ட் ஆல்கோ பாத் ஃபார் செல்லிங். ஓகே, இந்த செல்லிங்கில் மார்க்கெட் வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது எது? பிரேக்கர். அடுத்த கண்டினியூஷன் வந்து பிரேக்கரில் தான் இருந்திருக்குது. ஃபேர் வேல்யூ கேப், வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஆர்டர் பிளாக், பிரேக்கர் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இட்ஸ் செல் ஆஃப். ஓகேவா, டு ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ஆர்டர் பிளாக் அண்ட் இட் கம்ப்ளீட்டட் இட்ஸ் அல்காரிதம். ஓகேவா, கடைசியாக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ரேஞ்சஸ் இருந்ததுன்னா தான் மிட்டிகேஷன் பிளாக்குக்கும் லிக்விடிட்டி வைடுக்கும் மார்க்கெட் போயிருந்திருக்கும். இங்கே ரேஞ்சஸ் இல்லாத காரணத்தினால மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த அல்காரிதமிக் பார்ட்ஸை பற்றியெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கான்செப்டில் நான் இந்த கிரிப்டோவில், ஃபாரெக்ஸில், இதுலையெல்லாம் வந்து பவர் ஆஃப் 3 ரேஞ்சஸ் இல்லாமல் 100,000 ரேஞ்சஸை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இதோட கண்டினியூஷன் சீரீஸ், இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, நம்ம இனிமேல் வர்ற வீடியோக்களில் இதை பற்றி டீட்டெயில்டு அனாலிசிஸ் அண்ட் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் லெக்சர்ஸ் எல்லாம் இதில் பற்றி பார்க்கலாம். மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.